ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் அவங்க கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கைஸ், என்னோட சேனல்ல இப்போ 487 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க இல்லையா? மேபி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி 2 நாள் போனதுக்கு அப்புறம் மேபி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். இன்னொரு 13 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, இன்னொரு 500 வாரத்துக்கு. ஆனா இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸுமே வரது எனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சந்தோஷம் தான், பட் இன்னொரு பக்கம் சந்தோஷம் கிடையாது. ஏன்னா இது இந்த 500 சப்ஸ்கிரைபருக்குமே நான் ஒரு பெருசா எஃபோர்ட் போட்டோ பெருசா பண்ணியோ வீடியோ அவ்வளோ குவாலிட்டியா கொடுத்தோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தோ நான் வாங்கினது கிடையாது. ஜஸ்ட் நான் ஏதோ வீடியோ போடுவேன், ஜஸ்ட் ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க, யாரோ போய் சரி இந்த பையன் ஏதோ பண்றாங்களா அப்படின்னு பண்ணதுதான், ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கொடுத்ததுதான் இல்லையா? நான் அதுல எனக்கு வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கே தெரியும் நான் வீடியோல கண்டென்ட் குவாலிட்டியா போடல, வீடியோ குவாலிட்டியாவும் இல்லை, எடிட்டிங்க எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல. சரிங்களா? அதனால எனக்கு இது 500 சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு திருப்தி அளிக்காது. பிகாஸ் நான் ஏன் எவ்வளவு சொல்றேன்னா, நான் என்னோட வீட்டுல எனக்கு ப்ராப்பரா லைட்டிங்கோ ஒரு ஸ்டாண்டோ எதுவுமே கிடையாது. இன்னொரு ஆள் பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே நான் மட்டும்தான். எனக்கு சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல யாராவது இல்லாத டைம் மட்டும்தான் நான் வீடியோ எடுப்பேன். இப்போ இந்த வீடியோல கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, சன்லைட்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 3 to 4 ஈவினிங் டைம் தான். 3 to 4 என்னோட ரூம்ல சூரிய ஒளி அடிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். நான் ஏன் இது உங்கள்கிட்ட சொல்றேன்னா, என்னோட சேனல்ல இப்போதைக்கு வீடியோ குவாலிட்டியா தான் இல்லை. பட் ஃபியூச்சர்ல ரொம்ப வேணாம். இன்னும் ஒரு 1 monthல நான் கண்டிப்பா அதுக்கான எல்லா இதுவுமே வாங்கிடுவேன். லைட்டிங்கா இருக்கட்டும், ஸ்டாண்டா இருக்கட்டும், மைக்கா இருக்கட்டும், எல்லாமே நான் வாங்கிடுவேன். நீங்க என்ன நம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நான் கண்டிப்பா கொடுப்பேன். சரிங்களா? இப்போதைக்கு சேனல் ஒரு குவாலிட்டி இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? நான் கண்டிப்பா குவாலிட்டியான கண்டென்ட் கொடுப்பேன். நான் கொடுக்க ட்ரை பண்றேன்னா நான் சொல்லல, கன்ஃபார்ம் நான் கொடுப்பேன். சரிங்களா? அதை சொல்லணும்னு நான் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா கைஸ்? இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ என்ன வீடியோனா, நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா லெவல்ல திருநாயோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. நம்ம உச்சநீதிமன்றத்தை கூட தீர்ப்பு போட்டாங்க, எல்லா நாயும் பிடிச்சி ஒரு முகாம்ல அடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை எதிர்த்து நிறைய பேர் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் போராட்டம் பண்ணி, அது ஒரு உயிர் தானே, அது எங்க போவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா அந்த நாயால ஏற்படுற அந்த ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு நோய், அதாவது ரேபிஸ்ங்கிற ஒரு நோய். இது ஹெச்ஐவிக்கு அடுத்த 2வது இருக்கிற ஹெச்ஐவியை கூட தடுத்துடலாம். பட் ரேபிஸ்ங்கிற நோய் வந்துருச்சுன்னா அதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ரேபிஸ்ங்கிற நோய் எப்படி வருது, அதை எப்படி தடுக்கலாம், அது ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன, இப்ப ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இந்த ரேபிஸ் தடுக்கணும்னா வேற என்ன கவர்மெண்ட் மூலம் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே கைஸ், நான் சதீஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். சரி, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம நாய் நம்ம தெரு நாயா இருக்கட்டும், வீட்டுல வளர்க்குற நாயா இருக்கட்டுமே, அது ஒரு மனிதர்களோட ரொம்ப ஒரு பாண்டா இருக்கும், ஒரு நன்றி உள்ள ஜீவனா இருக்கும். நாயினாவே அது ஒரு நன்றி உள்ள ஜீவன் பா அப்படிம்பாங்க. அப்போ அவ்வளவு கனெக்ஷன் அவ்வளவு பாண்ட் மனுஷங்களுக்கும் நாய்களுக்கும் இருக்கு. ஆனா நம்ம நாய்களுக்கும் மனுஷங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஒரு பாண்டா இருக்கு. இப்ப இல்ல, அப்பயே பிடிச்சே இருந்திருக்கு. ஆனா நம்ம 2 பேர்த்துக்கு அந்த நாய்க்கும் மனுஷனுக்கு ரிலேஷன்ஷிப் தடுக்கிறது என்னன்னா, இந்த ரேபிஸ்ங்கிற ஒரு கொடிய வைரஸ். அது நாய்கிட்ட இருந்துதான் பரவுது. சரிங்களா? அப்போ இப்ப இந்த கவர்மெண்ட் எல்லாம் ரூல்ஸ் போடுறது என்னன்னா, நாயை பிடிக்கணும். அப்போ நமக்கு நடுவுல இருக்கிறது என்னன்னா, நாய்க்கும் மனுஷங்களுக்கு இருக்குது என்னன்னா, அந்த ரேபிஸ்ங்கிற கொடிய வைரஸ் தான். அப்போ அந்த ரேபிஸ்ங்கிற வைரஸை தான் நம்ம எடுக்கணுமே தவிர, அதை தான் நம்ம கிட்ட பிரிக்கணுமே தவிர அந்த நாயை பிரிக்க முடியாது. அது நீங்க சொல்லலாம், அது எப்படி ரேபிஸ் வேற நாய் வேறையா, நாயில இருந்தா ரேபிஸ் வருது. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், நாயை பிடிக்கிறத விட்டுட்டு அந்த ரேபிஸ் அட்டாக் பண்ண நாய் அதுக்கு அந்த தடுப்பூசி போறதா இருக்கட்டும், அந்த வகையில ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த ரேபிஸை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல ஒவ்வொரு 9 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு ஆள் இந்த ரேபிஸ் நோயால டெத் ஆகுறாங்க. இது அஃபெக்ட் ஆகுறதோ அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டா ரேபிஸ்ல யார் அஃபெக்ட் ஆனாலும் அதோட இது பண்ணோடனே அவங்க டைரக்டா டெத்து தான். சரிங்களா? அப்போ 100% டெத் தான். அதுக்கு இந்த இவ்வளவு பாசிபிலிட்டி, காப்பாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்லாம் கிடையாது. ஒன்ஸ் டாக் கடிச்சு அவங்க எந்த ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணாம விட்டாங்கன்னா, அந்த ரேபிஸ் நோய் அந்த நரம்பு வழியா மூளை வரைக்கும் அஃபெக்ட் ஆகி 100% அந்த நபர் உயிர் எடுக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு எல்லா டாக்டர்ஸுமே
சொல்றாங்க. ஸோ அதை பத்தியான வீடியோ, அந்த ரேபிஸ் பத்தியான அவேர்னஸ் வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய வேணும். இப்போ சில பேர் வீட்டுல வளர்க்குற நாயா இருந்தா, நான் வளர்க்குற நாய் என்ன கடிச்சு என்னடா பண்ண போகுது, நான் வந்து தடுப்பூசி போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே இருக்கக்கூடாது. ரேபிஸ்ங்கிறது நோய் வந்து அதை பத்தி நிறைய நீங்க இன்டர்நெட்ல பாருங்க, ரொம்ப ஒரு கொடூரமான நோய். ஹெச்ஐவிக்கு தான் இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல பர்மனண்டா ஸ்டாப் பண்றதுக்கு. ஆனா ஹெச்ஐவியை விட ரேபிஸ்க்கு வந்து இன்னுமே அதை தடுக்கிற மருந்து, அது ரேபிஸ் வந்து அவங்கள தடுத்து அதை உயிர் வாழ்றதுக்கான ஒரு ப்ரிவென்ஷன் மருந்து இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த வைரஸை தடுக்கிறதுக்கு தான் தடுப்பூசி வந்திருக்கே தவிர அந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் வரல. ஸோ நம்ம அதை எப்படி இருந்துக்கணும், அவ்வாறா இருந்துக்கணும், அதை எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரேபிஸ் வந்து நாயிட்டு இருந்து நமக்கு பரவுது அப்படின்னா ஒன்லி வந்து ஒரு டாக் வந்து கடிச்சா மட்டும் பரவாதுங்க. டாக் வந்து நம்ம மேல நக்குனாவே ரேபிஸ் வந்து பரவுதுன்னு சொல்றாங்க. ஃபார் கேஸ் இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கையில இந்த காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இந்த ரேபிஸ் அஃபெக்ட் டாக் வந்து நக்குச்சுன்னா அதுவும் மூலியமா, அதாவது ரேபிஸ்ங்கிற அந்த வைரஸ் வந்து டாகோட அந்த சிலைவா இருக்கு இல்லையா, அதுலதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த சிலைவா நம்ம இதுல பட்டு காயம் உள்ள போய் நம்ம நரம்பண்டத்தை அஃபெக்ட் பண்ணி நம்மளோட தண்டு வடத்தின் மூலியமா போய் பிரைனுக்கு போய் அஃபெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு டைப். இன்னொன்னு வந்து என்னன்னா, சில பேர் என்ன, நாய் கடிச்சுது ஆனா எனக்கு வந்து காயம்னா இது ஏற்படல, அந்த பல்லுதான் பட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. டாக் வந்து நக்கினாலோ, நம்ம காயம் இருக்குமோ நக்கினாலோ, இல்ல அது கடிச்சனால சின்ன காயமோ பெரிய காயமோ நம்ம அசால்ட்டா விடவே கூடாது. நம்ம எடுத்தோடனே நம்ம டாக்டரை தான் பார்க்கணும். சில பேர் கிராம சைட்லாம் அவங்களே நிறைய வைத்தியம் சொல்லுவாங்க. செல்லுல போய் கூகுள்ல போய் நாய் கடிச்சிருச்சு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கவே கூடாது. கவர்மெண்ட் வந்து எல்லாமே அதுக்கான அவேர்னஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க நாய் கடிச்சு நம்ம ஊராக என்ன பண்ணுவானுங்க, எருக்கம் பால் வை, அந்த பால் வை, நாய் தொடாத அப்படி இப்படி பண்ணுவானுங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் உங்களோட ஒரு டாக் வந்து கடிச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எய்டா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நாய் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த இடத்துல நம்ம போட்ட டேப் வாட்டர்ல அப்படி கையை ஃபோர்ஸ் அதை வந்து விட்டு வச்சு சோப்பு இருக்கு இல்லையா, துணி சோப்பு ஏதாவது குளிக்கிற அதை வச்சு 10 தடவை கிளீன் பண்ணணும். நல்லா கிளீன் பண்ணிட்டு, அது சின்ன காயம் மாதிரி தான் கிளீன் பண்ணலாம். நீங்க வந்து அதை உள்ள வச்சு இதை கட்டுறதா அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இன்கேஸ் உங்களுக்கு நிறைய பிளட் போகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல நாய் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல தண்ணி டேப் வாட்டர் வந்துட்டு நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் பிளட் அதிகமா போகுதுன்னா அப்போ இந்த இடத்துல டைட்டா ஒரு கவர் குட்டி கட்டிடணும். அவ்வளவுதான். மற்றபடி நம்ம வீட்டுல எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கான தடுப்பூசி தான் நம்ம எடுக்கணும். அதை விட்டு நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம், அதெல்லாம் பெருசா கடிக்கல அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா அது பின்னாடி ரொம்ப பெரிய ஆபத்தா உங்களுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுரும். நாய் கடிச்சிச்சுன்னா நமக்கான சிம்டம்ஸ் வந்து உடனே வந்து தெரியவே தெரியாது. மற்ற ஒரு நோய் மாதிரி உடனே அதோட சிம்டம் தெரியாது. ஒரு 2 மாசமோ 3 மாசமோ அதுக்கப்புறம் தான். ஏன்னா அந்த வைரஸ் வந்து பிரெயினுக்கு போகாத வரைக்கும் நம்ம காப்பாத்திடலாம். ஒன்ஸ் அந்த வைரஸோட இது வந்து பிரெயினுக்கு போயிடுச்சுன்னா 100% டெத்து தான். சரிங்களா? ஒன்லி டெத்து மட்டும்தான், இது காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. அப்போ பிரெயினுக்கு போகாம தடுக்கணும். அப்போ அது சிம்டம் என்ன பண்ணணும்னா, பிரெயினுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஹைட்ரோபோபியா, இப்ப நிறைய நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தண்ணியை குடிக்க முடியாது, கை காலம் நடுங்கும், நாய் மாதிரி சவுண்டு போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அது எல்லாமே அதோட சிம்டம்ஸ் தான். அதை நம்ம வந்து பிரெயினுக்கு போறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடிச்ச நாள் ஒரு வேக்சின், ஒரு தடுப்பூசி, 3வது நாள் 7வது நாள் அப்படி ஒரு வாரம் தள்ளி ஒரு ஊசி போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ரேபிஸ் வந்து நம்ம வந்து காப்பாத்திடலாம். ஓகேவா? அதை விட்டு நான் வீட்டுல அதை பண்றேன் இது பண்றேன் நான் அதெல்லாம் காட்ட தான் ஏன் நாய் தானே கடிச்சிது, உங்க நாய் எங்க நாய் தெரியலன்னா எல்லா நாயுமே ரேபிஸ்ங்கிறது ஒண்ணுதான். நீங்க வேக்சினே உங்க டாக் போட்டாலும் கூட நீங்க கன்ஃபார்ம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேதான் ஆகணும். இது வந்து அவ்வளவு அசால்ட்டா எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா டெத் வரைக்கும் போற விஷயம், காப்பாற்றவே முடியாது. சரிங்களா? எவ்வளவோ ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமும், அதை கூட அவ்வளவு பணக்காரங்க செலவு பண்ணி காப்பாத்திடலாம். ஆனா ஒரு ரேபிஸ் அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து காப்பாத்துறது அவ்வளவு கஷ்டம். அப்போ ஒரு கேன்சருக்கு எவ்வளவு அவேர்னஸ் இருக்கோ சேம் அதை விட ரேபிஸ்க்கான அவேர்னஸ் இருக்கணும். ஓகேவா? மற்றபடி நம்ம வந்து இந்த நாய்களாலதான் தொல்லை, நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டா சரியாயிடும் அப்படிங்கிறது கிடையாது. சில டைம் பூனையாலையும் பரவுதுன்னு சொல்றாங்க ரேரா. ஓகேவா? ஸோ
நம்ம நாயை வந்து பிடிச்சிட்டா ரேபிஸ் கண்ட்ரோல் ஆகும்னு கிடையாது. நாய் எல்லா நாய்க்கும் மற்ற கண்ட்ரிஸ்ல எல்லாமே எல்லா நாய்க்கும் ரேபிஸ்க்கான இன்ஜெக்ஷன் போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் அதே மாதிரி ரேபிஸ்க்கான இன்ஜெக்ஷன் போடணும், எல்லாமே பண்ணணும். இந்த ரேபிஸ்ங்கிற வைரஸை கொல்லணும். சரி, நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அவேரா இருந்துக்கணும். டாக்கிட்ட வந்து அதிகமா இது பண்றது. இப்போ டாக் வந்து ரேபிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சில டாக் வந்து என்னன்னா நாக்கு தொங்க போட்டு அதிகமா தண்ணி செலவு அதிகமா வரும். அந்த மாதிரி டாக்லாம் நீங்க பார்த்தாவே கண்டுபிடிச்சா அது ரேபிஸ் அஃபெக்ட் ஆன டாக். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கணும். வெளியே போகும்போது குழந்தைங்க நாய்கிட்ட அதிகமா பழக விடாதீங்க, ஓகேவா? அதனால முடிஞ்ச அளவு இன்கேஸ் நாய் கடிச்சா பயப்பட வேண்டாம். அதுக்கான ப்ரிவென்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது. அதை அசால்ட்டா விட்டா மட்டும்தான் நமக்கு பெரிய பிரச்சனை, ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இன்னைக்கு ரேபிஸ் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், ஓகேவா? இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம், ஓகேவா? பாய். வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.